மக்களே செம்ம ஹாப்பி. ஏன்னா தமிழ்நாட்டிலே வரலாறு காணாத போலிங் பர்சன்டேஜ். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 90% நம்ம ஓட்டிங் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த ஒரு நாளுக்காக போராடிட்டு இருந்திருக்கோம். எதனால சொல்லனா, இப்படி ஒரு எலெக்ஷன் கமிட்டி வந்து இப்படி ஒரு ஓட்டு சதவீதத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம இந்த வருஷம் தெளிவா சிறப்பா பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கான்ஃபிடண்டா இருங்க. ஏன் சொல்றேன்னா, நம்மள சுத்தி இருக்கவங்க இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுதுன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அத நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்க அந்த பிம்பம் வந்து ஆல்மோஸ்ட் என்னைய சுத்தி இருக்கவங்களே அப்படிதான் நம்ப வச்சாங்க. என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுதுல்ல. ஸோ அப்ப வந்து இதுக்கே ஓட்டு போட்டுடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை நமக்கே கொண்டு வரதுக்கு திணிச்சாங்க. ஆனா நீங்க தெளிவா ஓட்டு போட்டிருப்பீங்கன்றத நம்புறேன். உங்களுடைய ஓட்டு தான்ப்பா மாத்தும். இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுதுல்ல அப்படின்னு நினைச்சு நீங்க தயவு செஞ்சு ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். என்னைய சுத்தி இருக்க வட்டாரத்துல பேசுற ஒரு விஷயம் என்னன்னா, தாவேகா நல்ல வாக்குகளை பெற்றுள்ளது அப்படின்றத நான் கான்ஃபிடண்டா சொல்லுவேன். அட் த சேம் டைம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. பட் ஆனா என்னைய சுத்தி இருக்கவங்கள வச்சு தான் நான் சொல்றேன். டிவிக்கு நல்ல ஒரு போலிங் ரிசல்ட்டை வாங்கியிருக்காங்க. அட் த சேம் டைம் 90%ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல தலைவனை உட்கார வைக்கிறதுக்கான ஒரு போலிங் ரிசல்ட் தான் அது. இவ்வளோ நாள் வரைக்கும் 75% 70% கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. மே 4ஆம் தேதி உண்மையுமே சொல்றேன், நீங்க எவ்வளோ வெயிட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப வெயிட்டிங் இருக்கு. நாளைக்கே ரிசல்ட் சொல்லுங்கடான்னா கூட நாங்க வந்து அவ்வளோ எனக்கு ஈகரா இருக்கு. எனக்கு ஹாப்பி. எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமா இருந்திருப்பீங்க இன்னைக்கு நாள்ல. எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா எல்லாரும் வீட்டுக்கு போங்க. வெளியூர்ல இருந்து வந்தவங்க. நானும் என்னுடைய வேலையை பார்த்துட்டு கிளம்புறேன். மே 4ஆம் தேதி நல்ல ரிசல்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.